2026 சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவானது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தஞ்சை கரந்தை உமாமகேஸ்வரனார் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பணியாற்றும் தேர்தல் பணியாளர்களுக்கு காலை முதல் தற்போது வரை உணவு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். தஞ்சை மாவட்டம் கரந்தை பகுதியில் இருக்கக்கூடிய உமாமகேஸ்வரனார் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான உணவு காலை முதலே தற்போது வரை வழங்கப்படாமல் இருக்கிறது. இதுகுறித்து உயரதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தற்போது அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் பற்றிய விவரங்களை சொல்லுங்க. அதாவது மோகன், அந்த சட்டசபை தேர்தலானது தற்பொழுது காலை 7 மணிக்கு தொடங்கி தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தஞ்சையை பொறுத்தவரை இந்த 1 மணி நிலவரப்படி 54.86% வாக்குப்பதிவானது பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வாக்காளர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தேர்தல் பணிக்காக நேற்று இரவு அந்தந்த பூத்திற்கு சென்ற பிஎல்ஓக்கள், அந்த பகுதி பணியாளர்கள் அந்தந்த வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரம் வரும்போதே அங்கு அந்த இடத்திற்கு அழைக்கப்படுவார்கள். அவர்கள் அந்த வாக்குப்பதிவு எந்திரம் வந்ததன் பிறகு அந்த வாக்குப்பதிவு எந்திரம் எப்போது அந்த பகுதியிலிருந்து எடுத்துச் செல்லப்படுகிறதோ அதுவரை அந்த அலுவலர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வர இயலாது. இந்த நிலையில் ஒவ்வொரு தேர்தலிலும் போதும் கூட அவர்களுக்கு காலை மதியம் என ஒவ்வொரு நேரமும் உணவு என்பது தேர்தல் அலுவலகத்தால் அவர்களுக்கு வழங்கப்படும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் காலை முதல் தற்போது வரை பணியில் இருக்கும் பணியாளர்களுக்கு பிஓக்களாக இருக்கட்டும் அல்லது அந்த பகுதியில் உள்ள அந்த தேர்தல் பணியாளர்களாகட்டும், அதுபோக அங்கே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய காவல்துறையினராகட்டும், இவர்கள் யாருக்குமே தற்போது வரை உணவு வழங்கப்படவில்லை என்ற அந்த குற்றச்சாட்டை அந்த அதிகாரிகள் வைக்கின்றனர். அவர்கள் தெரிவித்ததன் அடிப்படையில் நாம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள உயரதிகாரிகளுக்கு, அதாவது தேர்தல் அலுவலருக்கு தொடர்பு கொண்ட போது உணவு பற்றிய தகவல் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் அது யார் தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் தங்களுக்கு தெரியவில்லை என தெரிவித்தார்கள். இது இறுதியாக இந்த பகுதியில் உள்ள விஏஓ அவர்களிடம் நாம் விசாரித்த போது அவர் கட்சிக்காரர்களை இவர்களுக்கான உணவை வழங்குவதாக தெரிவித்து விட்டதால் நாங்கள் தங்களால் அந்த உணவை ஏற்பாடு செய்ய முடியாது என 2 மணி அளவில் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் நேரம் செல்ல 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 அதிகாரிகள் உணவு இல்லாமல் மிகவும் சோர்ந்த நிலைக்கு சென்றால் வாக்குப்பதிவு என்பது சரியான முறையில் விரைவாக நடக்காது. மாவட்ட தேர்தல் அலுவலகம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூட 100% வாக்குப்பதிவு என்பதை நிச்சயமாக கொண்டு வர வேண்டும் என்ற பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் தேர்தலை சரியாக நடத்த வேண்டிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது தஞ்சை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்பவர், ரிட்டர்னிங் ஆஃபீஸரும் வருவாய் கோட்டாட்சியருமான திவ்யா அவர்கள் தான் தற்போது இதை கண்காணித்து வருகிறார்கள். அவர்கள் இந்த பணியாளர்களுக்கான உணவு என்பது அவர்களுக்கு கிடைத்து விட்டதா என்பதை கூட முறையாக ஆய்வு செய்யவில்லை. அவருக்கு இந்த தேர்தல் பணி என்பது இத்தனை நபர்கள் பணி செய்வார்கள், அவர்களுக்கு அந்தந்த விஏஓக்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அவர்கள் இந்த தேர்தல் பணியில் இருக்கும் அலுவலருக்கு முறையாக உணவு சென்று சேர்ந்தால் மட்டுமே இந்த வாக்குப்பதிவு என்பது தொடர்ச்சியாக விறுவிறுப்பாக நடைபெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்பது தெரியாத நிலையில் தற்போது அதிகாரிகள் தங்களுக்கு மதிய உணவு கிடைக்குமா அல்லது கிடைக்காத என்ற ஏக்கத்துடன் அந்த வாக்குச்சாவடி அலுவலகத்தில் அமர்ந்து வருகின்றனர். ஒரு விஏஓ கட்சிக்காரர்களே வாங்கி தருவதாக தெரிவிக்கும் இந்த சம்பவம் என்பது தேர்தல் நேரத்தில் நடக்கக்கூடிய எந்த செலவாக இருந்தாலும் அது தேர்தல் செலவாகத்தான் இருக்க வேண்டும். கட்சியினர் வழங்கும் உணவை கொடுத்தால் அது தேர்தல் நடத்தை விதிமுறையை கூட மீறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஏனென்றால் தேர்தலர்கள் ஒரு கட்சியின் உணவை வாங்கி அருந்தும்போது அவர்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வரும் என்பது கூட தெரியாத அளவிற்கு அந்த விஏஓக்கள் தற்போது பதிலளித்து வருகின்றனர். எனவே மாவட்ட அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் உடனடியாக இந்த பூத்திற்கு மட்டுமல்ல இதை சேர்ந்து இன்னும் சில பூத்துகளுக்கு உணவு வரவில்லை என்ற குற்றச்சாட்டு வருகிறது. உடனடியாக அந்த உணவை தயார் செய்து உடனடியாக அனுப்ப வேண்டும் என்பதே அந்த பணியாளர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. மோகன், தஞ்சை மாவட்டம் கரந்தை உமாமகேஸ்வரனார் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அங்கு பணியாற்றக்கூடிய வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு காலை முதலே உணவு வழங்கப்படாமல் இருப்பதால் அவர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணன்.